Hi, hello viewers, welcome back to our channel Rider Mugi. So title பார்த்தது மாதிரி வந்துட்டு I sold my iPhone. அது ஐஃபோன் சோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக நீ ஓவர் திங்க் பண்ணி ஐஃபோனோட ரேட் வந்து அவ்வளோ இருக்கும், அதை விற்றுட்டு நம்ம வந்து ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா வந்துட்டு ட்ரோன் வாங்கிட்டான் அப்படின்லாம் எதுவும் திங்க் பண்ணிடாதீங்க. அந்த அளவுக்கு போகல. அது மாதிரி என்னோடய மொபைல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு அப்புறம் வந்து மொபைல் இல்லைன்னா சொன்ன டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு என்ன கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாக வந்துட்டு ப்ரைவேட் சாட் இன்ஸ்டா யூடியூப்பில் வந்துட்டு மொபைல் ரெடி ஆச்சானா என்ன பண்ணுறீங்கலாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து ஒரு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி விசாரிச்சிங்க. ஸோ தேங்க்ஸ். பட் அந்த மொபைல் வந்து ப்ராப்ளம் ஆச்சு, திரும்ப ரெடி பண்ணிவிட்டேன். பட் நான் ஏன் சேல் பண்ணேன்னா சரி ஃப்யூச்சரில் மறுபடியும் ப்ராப்ளம் வருமா அப்படின்ட்டு தான் சேல் பண்ணிவிட்டு அந்த சேம் ப்ரைஸில் அதோட கூடுதலாக ரேஞ்சில் வந்து ஒரு மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஒரு மொபைல் மீன் சேம் ஐஃபோனே தான் வாங்கலான்னு இருந்தேன். பட் சடனாக என்ன தோணுச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக அப்டேட் பண்ணலாம், நம்ம காஸ்ட்லியாக மறுபடியும் மொபைல் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு அந்த சேல் பண்ண ப்ரைஸை விட ஒரு பாதி ரேட்டுக்கு ஒரு மொபைல் செகண்ட்ஸில் பார்த்து வாங்கிட்டு திரும்ப என்ன பண்ணிட்டேன்னா அந்த பேலன்ஸ் இந்த அமௌண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நம்ம சேனலில் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு 3 or 4 ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் தான் இப்போ கிடச்சிருக்குது. ஸோ அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் காமிக்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் வந்துட்டு மேபி 1 or 2 டேஸில் வந்து திரும்ப நம்ம கை கிடச்சோன்னு அது ஒரு அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ காமிக்கிறது. ஓகே, அந்த ஆர்டர் பண்ணி வந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். பிகாஸ் நமக்கு வந்துட்டு ஆர்வம் பொறுக்காது இல்லை, வீடியோ பண்ணுற அளவுக்கு டைம் இல்லைன்ட்டு அப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நம்ம GoPro ஆகட்டும் இல்லை ஃபியூச்சரில் நம்ம வந்து DSLR வாங்கினா கூட ரெண்டுக்குமே யூஸ் ஆகிற மாதிரி வந்துட்டு ஒரு மைக்கு தான் வாங்கியிருந்தேன். இதுதான் மைக், வீடியோ மைக்ரோன்ற ரோட் பிராண்டில் வாங்கியிருக்கேன். இதே மாதிரி மைக் வந்து நிறைய பிராண்ட் இருக்குது, அதாவது கம்மி ப்ரைஸ்லாம் இருக்குது. சேம் நான் போய் மைக் யூஸ் பண்ணுறேன் சார், இந்த மைக்கு போதுமான தான், ஓரளவு உங்களுக்கு ஆடியோ வந்து நல்லா தான் இருக்கும். பட் இது எதுக்காக வாங்கினா நம்ம விளாகிங் பண்ணுறதுக்கு ட்ரிப் போய் வெளியே விளாகிங் பண்ணும்போது வந்துட்டு இந்த ஒயர்ட் மைக் ஆகும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப நம்ம எப்படி ஷர்ட்டில் போடுறதுனா ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குமா. ஸோ வந்து கேமரா டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பட்ட மைக் வாங்கலான்ட்டு தான் ஆர்டர் பண்ணேன். சொன்ன மாதிரி இதே நிறைய பிராண்ட் கம்மி ரேட் இருந்துச்சு, வாங்குறதே கொஞ்சம் வந்து நான் பொதுவாக அப்படி தான் வாங்குறோம் நல்லதாக வாங்கிடலான்ட்டு கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு தான் வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500 ஆச்சு. அந்தளவுக்கு ஒருத்தான்னு கேட்டால் தெரியல, கனெக்ட் பண்ணி பேசி தான் தெரியும். பட் இவங்க ரூமில் பார்த்தா நல்லா வரும். நம்ம வெளியே ஏதாச்சும் வ்ளாகிங் பண்ணும்போது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓகே நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இது கூட வேறு என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணது இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேனலுக்காக அப்படின்னு சொல்ல முடியாது, என்னோட பர்சனல் யூஸுக்காக வாங்கினது தான். ஒரு ஒயர்லெஸ் மவுஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அப்புறமா வந்துட்டு இன்னொரு ப்ராடக்ட் என்னன்னா வந்துட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி வீட்டில் வந்து ஏதாச்சும் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோ ஷேர் பண்ணுறதா இருந்தால் வந்து எனக்கு லைட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு ரிங் லைட் ஒன்று பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொன்று மெயினாக தேவையான ஒன்று தான் என்னென்னா வந்துட்டு ட்ரைபாட் ஸ்டாண்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவே அரௌண்டாக ரெண்டுமே கிட்டத்தட்ட 3, அப்புறம் வந்துட்டு அது ஒரு 4, கிட்டத்தட்ட நிறைய அந்த ரேஞ்ச் ஆகிடுச்சு. ஆர்டர் பண்ணது இது இவ்வளோ நாள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ட்ரைபாட் இல்லாமல் என்ன யூஸ் பண்ணுறேன்றது நான் அந்த ட்ரைபாட் கைக்கு வந்த அப்புறமா அன்பாக்சிங் பண்ணும்போது நான் எப்படி என்னோட செட்டப் வந்து இப்போ பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்துட்டு அந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, அன்பாக்சிங் பண்ணிடலாமா? ஏற்கனவே பண்ண அன்பாக்சிங் தாங்க, திரும்ப ஒரு சும்மா டம்மி அன்பாக்சிங் பண்ணலாம், அவ்வளோதான். பட் நல்லா இருக்குது மைக்கை, நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். பட்டு நான் என்னோட டெஸ்டிங் மட்டும் போதாதில்ல, உங்களோட சஜஷனும் தேவைப்படும். ஸோ எப்படி இருக்குன்ட்டு ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அண்டு பின் கொடுத்துருக்கேன், அதாவது டேரக்ட் கேமரா டு மைக் கொடுக்குற மாதிரிப்பட்ட பின் ஒன்று இருக்குது. அப்புறம் பில்லு. ஸோ சிம்பிள் தான், உள்ள பெருசாக ப்ராடக்ட்லாம் அது பிகாஸ் இது வந்துட்டு பேட்டரி ஆர் சார்ஜிங் எதுவுமே கிடையாது, டேரக்ட் பின் கனெக்ஷன் தான். நான் ஓல்டு போயா மைக் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பேட்டரி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது அது மாதிரி எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா மோசம் இருக்கா, இதுதான் அந்த மைக்கு. ஆக்சுவலாக மைக் இங்கே நிறையவே தெரிஞ்சிருக்கும், நான் பெருசாக எக்ஸ்பிளைன் தேவையில்லை. மைக் வந்து கொஞ்சம் இந்த லெங்த் அரௌண்டாக இந்த லெங்த் வரும். ப்ளஸ் இது எதுக்காகனா நாய்ஸ் கேன்சலேஷன், வெளியே பேசும்போது நம்ம ஓவர் நாய்ஸ் ஆச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பேசுகிறது மட்டுமே கேப்சர் பண்ணுறதுக்கு சும்மா இது மோசம் போடுவாங்க. இது ஆக்சுவலாக வந்து நம்ம DSLRக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க, GoProக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோதான். அப்புறம் வந்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளம்ப், இது எதுக்காகனா டேரெக்டாக நம்ம கேமரா டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறது, இதில் போட்டுட்டு நம்ம இதை போடுற மாதிரி இருக்கும். பட் இது நல்லாவே இருக்குது. இதில் வந்து பிளாஸ்டிக், நார்மல் பிளாஸ்டிக் வரும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் டைப், நல்லாவே இருக்குது. நம்ம மேலே பிடிச்சி நம்ம லாக் பண்ணும்போது அதுவே கொஞ்சம் ஷேக்கிங் ஆகும். எதுக்காகனா நம்ம அந்த இதுக்கேற்ற மாதிரி உடஞ்சிடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக வந்து இது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அவங்க தான் ரோட், அப்புறம் வந்து இந்த ஸ்பாஞ்ச் கூட ரோடு, எல்லாமே ரோட். ஓகே, ஸோ இதை இப்போ வந்து ஷூட் பண்ணிட்டு வந்து மொபைலில் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஜஸ்ட் இது வந்துட்டு என்னோட GoPro. இதில் வந்து இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது காமிக்க போகிறேன். சிம்பிள் தான், ஜஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப் இருக்கா, இதில் வந்துட்டு ஒரு லாக் இருக்குது. ஜஸ்ட் இது பட்டு நார்மலாக நம்ம வந்து GoPro டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி கோல்ட் ஷூ மவுண்ட் அப்படின்னு டாப்பில் இது இருக்காது. நம்ம உலாட்சி கேஸில் பார்த்தீங்கன்னா அது வரும். ஸோ அதில் நம்ம டேரெக்டாக வந்துட்டு இதை எடுத்து போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்கொயராக இருக்கா, ஸோ இதில் உள்ளே போட்டுட்டு இந்த த்ரெட்டை நம்ம லாக் பண்ணிட்டோம்னா இது வந்து லாக் ஆகிடும். அவ்வளோதான், இது வந்து டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, அப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம ரோட் மைக் இருக்குது, அது கூட ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம இதில் வந்துட்டு ஒரு கட் மாதிரி இருக்கா, ஸோ அந்த கட் வந்து இதில் வர மாதிரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம்.
முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இது ஜிங்கு ஆடிட்டு இருக்கா. ஸோ அதுக்கு அந்த ஃப்ளெக்சிபிள் சொன்னால் நம்ம யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. பட் இது என்னென்னா ரொம்ப வந்து டவுனில் இருக்கக்கூடாது. சாரி, நான் தலைக்கெலாம் ஆக்சுவலாக மாட்டிட்டேன். ஓகே, ஸோ இப்படி தான் வரும். கேமரா ஃப்ரெண்டில் வர மாதிரி இருக்கும். இது ரொம்ப டவுன் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு நம்ம கேமரா ஹைடாக இருக்கும். நான் வந்து ப்ளக் பண்ணிட்டேன்னா இன்னும் வந்து பேக்கில் போய்டுவோம் ஆக்சுவலாக. ஜஸ்ட்டு சிம்பிள் தான். ஒயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ப்ளக் பண்ணோன்னா கொஞ்சம் டாப்பில் போயிடுச்சு. இன்னும் நம்ம வேணால் வந்து கொஞ்சம் நம்ம ஒயரை வந்து நம்ம எந்த தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பேக் கொஞ்சம் டாப்பில் இதாகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒயரை நம்ம டில்ட் பண்ணி டைட் பண்ணி வச்சோம்னா அந்த இதாக வியூவில் வந்து ரொம்ப ஹைடாகவும் இருக்கும். மேக்ஸிமம் சூப்பர் வைடு போடும்போது பார்த்தீங்கன்னா ஹைடாகவும், மேக்ஸிமம் விளாகிங் பண்ணும்போது சூப்பர் வைடு யாரும் போட போகிறதில்ல. நார்மல் வைடு ஆர் லீனியாரே போதுமானது. எதுக்காக நான் வாங்கினா நம்ம நார்மல் பைக்கில் ஒயர் காமிச்சு தரேன். அதாவது எவ்வளோ ஒயரு சம்திங்லாம் போட்டு பின் பண்ணி வச்சு நம்ம லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை அவங்க எல்லாம் எதுவுமே தேவையில்லை. டேரெக்டாக வந்து இந்த ஒன்றுமே போதும் வெளியே வந்து லாக் பண்ணுறதுக்கு, வெளியே ட்ரிப் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். பட் எந்த அளவுக்கு இது ஒர்த் அப்படின்றது தெரில, பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ எது நான் வந்துட்டு இப்போ புதுசாக நம்ம வாங்கணும்ல, எங்கே போச்சு ரோட் மைக்கோட ஆடியோ தான் வந்து நீங்கள் கேட்குறது. எந்த அளவுக்கு கிளியராக தெரியல. நீங்கள் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பேசுகிறேன். ஸோ இந்த மைக் போட்டு நான் பேசினது அதுக்கும் ப்ளஸ் இதுவும் கம்பேர் பண்ணுங்கள். இடையில கொஞ்சம் மொபைலில் ஷூட் பண்ண அதை கம்பேர் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹேண்ட் இது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுலேருந்து கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா, இல்லை வந்து வேஸ்ட்டா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். என்ன பொறுத்தவரை என்ன டிஃப்ரெண்டாக தோணுதுன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு மைக் நான் பேசுனது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அதுவும் தெளிவாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் இதோட லவுடாக இருந்துச்சு. ஆடியோ வந்துட்டு நான் பேசுகிறது லவுடாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ஆடியோ சொல்லுவாங்க, கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ப்ளஸ் ஆல்சோ இது வந்து நான் வீட்டில் பேசுகிறது கம்பேர் ரொம்ப பெருசாக பண்ண முடியாது. நான் வெளியே போயிட்டு அடுத்த விளாக் பண்ணுவோம் இல்லை எங்கேயா வெளியே போகும்போது. ஸோ அந்த விளாகில் வந்துட்டு நெக்ஸ்ட் நான் இந்த மைக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்றது எனக்கும் ஃபீல் ஆகும். பார்க்கலாம். அப்புறமா நான் இந்த மைக் வந்து வாங்கினதுக்கு வந்துட்டு பெரிய ரீசன் எதுவுமே கிடையாது. ரெண்டே ரீசன் தான். என்னன்னா வந்துட்டு ஒன்று வந்து கொஞ்சம் அமௌண்ட் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு வந்து இதாக இது ஆக்சுவலி முன்னாடி பிளான் பண்ணுறது சரி வாங்கிக்கலான்ட்டு ஒரு ரீசனில் வாங்கினேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒயர். ஸோ இந்த மைக் எனக்கு வந்து விளாக் பண்ணுற கஷ்டமாக இருக்குது, அந்த ஒரு ரீசன். ப்ளஸ் அதுலேயே அந்த மைக்லேயே கூட கம்மி ரேட்டு வருது, அதே வாங்கிலாம் திங்க் பண்ணுவீங்க. எதுக்காக வாங்கினா ஃபியூச்சரில் நம்ம வந்துட்டு வாங்குற ப்ராடக்ட் வந்து லைஃப் லாங் வரணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வாரண்டி கூட 2 years வரும். அது சொல்லாம மட்டும் இல்லை. ஆக்சுவலாக இந்த வாரண்டி வந்து 2 years வரும். அதாவது நார்மல் 1 year வாரண்டி தான் வரும். அவங்க வந்து உள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டர் கோட் கொடுப்பாங்களா. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் எக்ஸ்ட்ரா 1 year வாரண்டி, உங்களுக்கு 2 years வாரண்டி வேறு வருது. ஸோ ப்ராடக்ட் நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட், அந்த ஒரு ரீசனுக்காக வாங்கினேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த இது வந்துட்டு மைக் வந்து DSLR யூஸ் பண்ணாங்களா. ஃபியூச்சரில் நம்ம DSLR வாங்கினா கூட அதுக்கும் ஒரே மைக் 2-in-1 யூஸ் ஆகணும் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஒரு 2-3,000 எக்ஸ்ட்ரா போகணும் பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கிட்டேன். மக்களே அவ்வளோதான். நீங்கள் வந்து சிம்பிள் வீடியோ தான் இது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். நீங்கள் எல்லாம் நம்ம ஃபேமிலிஸ் வந்து நம்ம எல்லா டைம் ஷேர் பண்ணுவோம். நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு அதை ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதோட ஆடியோ குவாலிட்டி அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து நான் வாங்கினது யூஸாக இல்லையான்னு தெரிய வரும். முடிஞ்சால் இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து GoPro அக்சசரிஸ் வாங்கலாம் அப்படின்ற டவுட் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இல்லை வந்து ப்ளேபேக்கில் பார்த்து பாருங்கள் என்னோட ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதுவும் வந்து GoPro ஒரு தேவையான ஒரு ப்ராடக்ட் தான். ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். ஓகேவா? பாய்.